திரு தரா சிஷ்யாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதல்ல ஆளும் திமுக ஏன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கலை? ஒருபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஏன் இன்னும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலை? காங்கிரஸோ இடதுசாரிகளோ இன்னும் ஏதாவது ஒரு முரண்கள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க திரு ஷியாம்? இன்றைக்கு அறிஞர் அண்ணாவோட நினைவு தினம். கூட்டணி பற்றிய உங்களது தலைப்பு ரொம்ப பொருத்தம். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு அரசியலில் மிக வெற்றிகரமான கூட்டணியை முதலில் கட்டமைத்தவர் அறிஞர் அண்ணா தான். 1967 எங்களுக்கு கல்லூரி நாள். காங்கிரஸை எதிர்த்து நின்ற அந்த கூட்டணி 50க்கும் மேற்பட்ட சதவீத வெற்றி சாத்தியமாயிற்று. திமுக 168 இடம் 169 இடங்களில் போட்டி போட்டுச்சு. சில கட்சிகள் திமுக சின்னத்தில் போட்டி போட்டுச்சு. உதயசூரியனில், இப்போ சீபா ஆயத்தனரோட நாம் தமிழர் இவங்கெல்லாம், அதையும் சேர்த்து நான் இந்த கணக்கை வைக்கிறேன். அப்படி என்றால் வெற்றிகரமான கூட்டணிக்கு என்ன தேவை என்பதற்கு திமுகவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கு. 1967 இருந்து அந்த ரெக்கார்டில் 2 முறை அவர்கள் பிழை செய்தார்கள். ஒரு முறை 1980 117 இடம், 2வது முறை 2011 119 இடம், 120க்கு கீழே. 2 முறையும் வெற்றி அடையவில்லை என்பதுதான் ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. எனவே திமுகவுக்கான ஒரு பாடம், குறைந்தபட்சம் 160 170 இடங்களில் நின்றே ஆக வேண்டும் என்கிற உறுதியான நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கிறது. அந்த நிலைப்பாடு இருக்கும்போது கூட்டணிக்குள்ள எத்தனை கட்சி வேணாலும் வரலாம். ஆனால் அவரவர்களுக்கு உரிய இடம் இவ்வளவுதான் என்று ஒரு கணக்கு இருக்கு. கலைஞர் காலத்துல 5 தொகுதிகளுக்கு 1, 5 தொகுதி நமக்கு ஜெயிச்சா 1 தொகுதி கூட்டணி கட்சிக்கு. இதான் கணக்கு. ஒரு முறை 96 தேர்தலுக்கு முன்பு ஒரு இடைத்தேர்தல் திடீர்னு வந்துருச்சு. புதுக்கோட்டை இடைத்தேர்தல். ஜெயலலிதா ஆட்சி, பெரிய அளவுக்கு ஆட்சிக்கு எதிர்ப்பெல்லாம் இருக்கு. ஆனால் இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளுங்கட்சி ஜெயிக்கும், அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும்போது அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு அன்றைய ஆளுநர் சென்னாரெட்டி கருதினார். அதனால கலைஞர்கிட்ட ஒரு காமன் கேண்டிடேட் போடலாம். காமன் கேண்டிடேட் திருநாகரசன் ஒரு கமிட்டி போட்டு பேசுங்க. கமிட்டியோட தலைவர் ராஜாராம் அண்ணன், முன்னாள் சபாநாயகர். நான் அந்த கமிட்டியில் ஒரு உறுப்பினர். ஒரு 5 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு கலைஞர், அது எப்படி சாத்தியம், காமன் கேண்டிடேட் போனா கட்சியை எப்படி நாங்க நடத்துறது, புதுக்கோட்டையில பெரிய அண்ணன் இருக்காரு, ஆக ஜெயலலிதா ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்சுட்டு போட்டோம், அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிப்போம், அதுக்காக கட்சியை விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் நிலைப்பாடு. கட்சி வேஷ்டி, ஆட்சி என்பது துண்டு, கட்சியை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி என்றால் என்ன சாத்தியம்? சாத்தியம் என்ன அப்படின்னா, 120 இடத்துல திமுக நினைச்சுன்னா 74 தொகுதி பிற கூட்டணி கட்சிகளுக்கு, 170 இடத்துல நின்னா 64 தொகுதி பிற கூட்டணி கட்சிகளுக்கு, காங்கிரசும் சேர்த்து. இந்த முடிவு அவர்கள் எடுத்து விட்டார்கள், கூறியும் விட்டார்கள். மக்களவை தேர்தலில் கொடுத்த இடங்களை வைத்து சட்டமன்ற தேர்தலில் கேட்க முடியாது. எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா 2 தேர்தலும் ஒன்னா வரும்போது மத்திய ஆளுங்கட்சிக்கு மக்களவை தேர்தலில் கூடுதல் இடம், மாநில ஆளுங்கட்சிக்கு மாநில தேர்தல் சட்டமன்றத்தில் கூடுதல் இடம். இது கணக்கு. இப்ப அப்படி வரதில்லை. அப்படின்னா சட்டமன்றத்துல தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும். இதுதான் திமுக நோக்கம், இதான் அதிமுக நோக்கம். அதுக்கு இத்தனை இடத்துல நின்றாக வேண்டும்ங்கிற கணக்கு இருக்கு. அதை தாண்டி சீட்டு கேட்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி வருது. இல்ல இப்ப இருக்கிறத நம்ம இழுவறின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஏற்கனவே எல்லாம் பேசி செட்டில் பண்ணியாச்சு, கடைசி நேரத்துல வெறும் கையெழுத்து போட்டு அறிக்கையை காட்டுனா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறதா புரிஞ்சுக்கணுமா? 2024 இது பேசி வைத்த விஷயம் தாங்க. 2024 மக்களவை தேர்தலின் போதே இதெல்லாம் பேசிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு திடீர்னு காங்கிரஸ் கட்சியில சில குரல்கள் எழும்புது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. நீங்க சொன்ன மாதிரி 30க்கும் மேற்பட்ட இடங்கள். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதியில 39 தொகுதி வேணும், குறைஞ்சது 36வது வேணும், 3 அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு ஹெவி டிமாண்ட்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதான தகவல்கள். மாணிக்கம் தாகூர் நல்ல நண்பர். அவர் என்ன சொன்னாருன்னா, 34 இடம் இருந்தா தாங்க ஒரு ராஜ்யசபா எம்பியே வருது. அப்ப 34 இடம் ஜெயிக்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் சார்பாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுற RS நம்ம போகவே முடியறது இல்ல. அப்ப 34 39 இடத்துல நின்னா தானங்க 34 கிடைக்கும். இது ஒரு ஆர்குமெண்ட். இது தவறு சரின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆசை அபிலாஷை இருக்கத்தான் செய்யும். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறதா பாயிண்ட். இது சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்க? சாத்தியம் இல்ல. என்ன காரணம்னா இந்த கணக்கு தான். அவங்க 2 முறை சூடுபட்டிருக்காங்க. அவங்க 80லயும் பட்டாச்சு, 2011லயும் பட்டாச்சு. அப்ப மீண்டும் மீண்டும் சூடுபட்டு கொண்டே இருப்பதற்கு திமுக சிலர் வர்ணிப்பது போல பவள விழா பாப்பாலாம் கிடையாது. திமுக பவள விழா கட்டின மாபெரும் கட்சி.
ம் அப்போ அந்த கட்சிக்கு என்று சில கணக்கு வழக்குகள் இருக்கு. ம் அதுபோக காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுத்தா பிற கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கணும். அது எப்படி பாசிபிள்? ம் அப்போ உதாரணமா விசிக கூடுதல் இடம் கேட்காதா? அப்ப கடைசியில வந்து 120ல தான் நிக்க முடியும். ம் அதுக்கு வழி வகுக்கவே மாட்டாங்க. இதை எல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க திரு ஷாம்? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 25 கொடுத்தாங்க, இப்போ வந்து 36 வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க, 30 வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். இப்போ மக்கள் நீதி மையம் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அது இன்னும் உறுதி செய்யப்படலை. இன்னும் மேலே சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைஞ்சா எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க, எப்படி சீட் ஷேரிங் பண்ணுவாங்க, அவங்களுடைய இலக்கான அந்த 170 குறைந்தபட்சம் அப்படிங்கிறதுல நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? எனக்கு தெரிந்து தேமுதிகவின் ஒரு முக்கிய பிரமுகர் இல்ல சுப நிகழ்ச்சியும், திமுகவின் ஒரு மூத்த அமைச்சர் இல்ல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அதாவது சம்பந்தம், திருமண சம்பந்தம், அது அரசியல் சம்பந்தமாக மாறும்னு நேரத்துல இருந்து எனது நண்பர்கள் கூறி, 2 தரப்புல இருக்கிற நண்பர்கள். சரி, அது கை கொடுத்தா கை கூடலையா நமக்கு தெரியாது. திருமண சம்பந்தம் பேச்சுவார்த்தை இருக்கு. தேமுதிக பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ப்ரொவைடட் அவங்க வந்து 6 தொகுதிக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன லாபம்? என்ன லாபம்னா அங்கங்க இருக்கிறது ஓட்டு வங்கிகள் தான். ஒரு 20 தொகுதியில கண்டிப்பாக தேமுதிகவுக்கு இருக்கு. அந்த 20ல 6 நம்ம கொடுத்தா கூட 14 தொகுதி நமக்கு கிடைக்கும் என்பது திமுகவின் கணக்கு. இதுல உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டியது 67 பாடம் 5000 ஓட்டுக்கு கீழே திமுக வென்ற இடம், அறிஞர் அண்ணா தலைமையில அவ்வளவு பெரிய கூட்டணி வென்ற இடம், வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் 70 தொகுதி. அதாவது 5000 ஓட்டு கீழே 70 தொகுதியில வந்து 1967 டிசைட் ஆச்சுங்க. அப்ப இப்பவும் அதான நிலைமை. 50 தொகுதியில இருந்து 60 தொகுதி வரைக்கும் ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசம். 5000 இருக்கலாம், 4500 இருக்கலாம், இல்ல 5500 இருக்கலாம், ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசம். அப்ப எல்லா கட்சிகளையும் உள்ள சேர்க்கணுங்கிறது தான் கூட்டணி கணக்கு. ஒரு ஓட்டை கூட நம்ம விடக்கூடாது. அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இதுல வந்து அவங்களோட மக்களவை தேர்தலுக்கு தான் இடம் கேட்க முடியுமே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதல் இடமோ இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கோ எதிர்பார்க்க கூடாது. ஆனா அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா கடைசியா என்ன முடிவு எடுக்கும் திமுக? என்ன முடிவு எடுக்குன்னா காங்கிரஸ் கட்சி போனாலும் பரவாயில்ல, 25 தொகுதி மிச்சம் தானே. இல்ல அப்படி போறதுக்கா கனிமொழி டெல்லி வரைக்கும் போய் பேசிட்டு வர்றாங்க. அது கடைசி கட்ட முயற்சி தாங்க. சரி, கனிமொழிக்கு முன்னாடியே வந்து சோடகர் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை குழு இருக்கு. அது மேலிட பார்வையாளர் தான். அவரும் சாதாரணமானவர்ல, கோவா அரசியல்ல பெரிய அளவுக்கு பழுத்து பழந்துன்றவர் தான், பெரிய அரசியல்வாதி, கோவா அரசியல்வாதியில. அப்ப அவர் தலைமையில அந்த குழு வரும்போது சரிதான், அந்த குழு போட்டது பேச்சுவார்த்தை எல்லாம் சரிதான். ஆனா அவங்க டிசம்பர்லயே போடுறாங்க. அப்ப டிசம்பர்லயே இவங்க வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இதெல்லாம் தொகுதிகள் இந்த எண்ணிக்கைன்னு சொன்னா மற்ற கட்சிகளுக்கும் அதே சொல்ல வேண்டியது வரும். திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாங்க, நாங்க தானங்க வேலை பார்க்கணும், அப்ப டிசம்பர்ல இருந்தா நாங்க வேலை பார்க்கவா? அப்ப அப்படின்னதுக்கான செலவு என்ன, எங்க உழைப்பு என்ன? எஸ்ஐஆர் வேலையை பாக்குறதா, இந்த வேலையை பாக்குறதா? போஸ்ட் எஸ்ஐஆர் நிலைமை என்ன? போஸ்ட் எஸ்ஐஆர் நிலைமையில 75 லட்சம் ஓட்டு இல்ல, 10,000 பூத்து அதிகம். ஒவ்வொரு தொகுதியிலும் இடம் மாறி கிடக்கு. அதாவது முன்பு அண்ணா நகர் தொகுதியில ஓட்டு போட்டவங்க இப்ப வேற தொகுதியில ஓட்டு போடணும், அப்படியெல்லாம் இருக்குங்க. பார்டர் ஏரியால இருக்கிற எல்லா தொகுதிகளும் இடம் மாறி இருக்கு, வாக்காளர்களே இடம் மாறி இருக்காங்க. பெரிய கால்குலேஷன். இதெல்லாம் பொறுத்திருந்து தான் செய்ய முடியும். காங்கிரஸ் அவசரப்படுறதுல அர்த்தம் இல்ல. இது திமுகவோட ஸ்டாண்டு. எனக்கு என்னமோ அது சரின்னு நான் நினைக்கிறேன்.